மற்றும் ஒரு அண்மை தகவலை பார்த்து கொண்டிருக்கிறோம். தக் லைஃப் திரைப்பட விவகாரத்தில் கமலுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கமல்ஹாசுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தொடர்கள் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, விவரங்கள். ஷியாம், வணக்கம். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரும் நடிகருமான கமலஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்று சர்ச்சைக்குரிய வகைகளை பேசியிருந்தார். இது கர்நாடகா மாநிலத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனுடைய தாக்கமாக எதிரொலியாக தக் லைஃப் திரைப்படத்தை வெளியிட மாட்டோம் என்று பல்வேறு கன்னட அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இந்நிலையில கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தலைவர் நரசிம்மலு, கர்நாடகாவிலும் கமலஹாசனுக்கு பல ரசிகர்கள் உள்ளனர், எனவே அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம், தக் லைஃப் படத்தை திரையிட விரும்புகிறோம் என கூறியிருக்கிறார்கள். தக் லைஃப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவின் போது நடிகர் கமலஹாசன் கூறிய கருத்துக்கள் கன்னட மொழியை பற்றியது என்பதால கர்நாடகால கடும் விமர்சனம் எழுந்திருந்தன. கன்னட அமைப்புகள் மற்றும் கர்நாடக திரை வர்த்தக சபை கமல் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தனர். கமல் மன்னிப்பு கேட்க தயார் இல்லை என்பதே அவரது நிலைப்பாடாக இருக்கக்கூடிய நிலையில இதனைத் தொடர்ந்து சில அமைப்புகள் தக் லைஃப் திரைப்படம் திரையரங்கில வெளியானால் தீ வைப்போம் என எச்சரிக்கையை விடுத்திருந்தனர். இந்த நிலையில மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவரும் நடிகருமான கமலஹாசன் இந்த திரைப்படத்தை தேதியை ஒத்தி வைக்கிறோம், இந்த குறிப்பிட்ட தேதியில் படம் திரையிடப்படாது, தேதியை ஒத்தி வைக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில கர்நாடக திரைப்பட வர்த்தக சபை தலைவர் நரசிம்மலு, கர்நாடகாவிலும் கமலஹாசனுக்கு பல ரசிகர்கள் இருக்கின்றனர், எனவே அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம், தக் லைஃப் படத்தை திரையிட விரும்புகிறோம் என கூறியிருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி.